லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் 5 மாத காலத்தில் தீர்ப்பு வழங்கிய நிலையில் வழக்கறிஞர்களும் காவல்துறையும் பாராட்டக்கூடியவர்கள் அல்ல என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஒரு அறவேற்காடு என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்திய அரசுக்கிட்ட கை கொடுத்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவு தனி தான். ஏன்னா தமிழ் மாநிலம் கிடையாது, இது ஒரு தமிழ்நாடு. அதனால் நாடுன்றத ஒரு தூக்கலாகவே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ கூட போய் சந்திச்சு கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு பிஎம்ஐ சந்திக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அதனால் சந்திருக்காரு. அது சந்திச்சிட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு பிஎம் கிட்ட போய் காலில் விழுந்துட்டாரெலாம் சொல்ல முடியாது. ஒன்றிய அரசுக்கிட்ட எப்போவுமே காலில் விழ மாட்டார். தளபதி எப்போவுமே கெத்தாக இருப்பார். 2026 அமோக வெற்றி பெறுவார். கண்டிப்பாக அரவு கிடையாது. அவருக்கு எந்த விதமான ஐடியாவே கிடையாது. ஏதோ அவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்காரு. அரசியலே சுத்தமாக தெரியல. பண்ணனா ஆட்சின்னு இருக்குதுல்ல, நம்ம ஜெயிக்கணுன்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கானுவோம். அறவே கிடையாது. அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டைம் அழுத்தமாக உட்காருது, 200 சீட்டில் உட்காருது திமுக. அதுதான் அறவேற்கத்தானுங்கிறது. அதான் இவர் பழமைக்கு தான் போகிறாரு. புதுவைக்கு தான் மக்கள் விரும்புகிறாங்க. தீர்ப்பு சீக்கிரம் தான் மக்கள் விரும்புகிறாங்க. இன்னும் ஒரு ஹைதர் காலத்துக்கே போகிறாரு. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து அந்த சட்டத்துக்கு போகிறாரு. மக்கள் உடனே தீர்ப்பை எதிர்பார்க்குறாங்க. எந்த மக்கள்கிட்ட வேணாலும் கேளுங்க, தீர்ப்பு உங்களுக்கு அதிகமாக சீக்கிரம் சொல்லணுமா இல்லை இல்லைன்னு இழுத்துட்டு போகணுமான்னு கேளுங்க. எவ்வளோ இருந்தாலும் தண்டனை ப்ரூஃப் ஆயிடுச்சா தூக்கு போடுங்க அவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு கேஸ் நடத்தா நல்லதா? அது அழகு இல்லை. சீக்கிரம் முடிக்கணும். மரவாக்காடு தான். ஏன்னா அவர் நல்ல தெளிவான இருந்தால் அந்த அதை உற்சாகப்படுத்தியிருப்பார். எல்லா கேஸுகளும் இந்த மாதிரி குற்றவாளி சீக்கிரம் தண்டிக்கணும், அப்போ தான் அதிகமாக தண்டனைகள் நடக்காது அப்படிங்கிற அவர் உணர்ந்துருக்கணும். அதை இவர் விட்டு கொடுக்கறதுனால இவர் அதில் அறவேக்காடு மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக சொல்லலாம், அறவேக்காடுத்தனம் தான். இன்னும் ஒரு கேஸு, அதுவும் எவ்வளோ ஒரு பாலியல் பலாத்கார கேஸுன்றது சாதாரணம் இல்லை. பொள்ளாச்சியில் எவ்வளோ நாளாக இருந்துச்சு அந்த கேஸு. கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அது வாதிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கும் ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. 5 மாதத்தில் ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இது பாராட்டணும் தான் உண்மையிலேயே. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஆள் திமுகவை பாராட்ட தேவையில்லை, இந்த செயலை மட்டும் பாராட்டியிருக்கலாம். ஸ்டாலினை பாராட்ட தேவையில்லை, இந்த செயலை மட்டும் பாராட்டியிருக்கலாம். சட்ட அமைச்சரை பாராட்ட தேவையில்லை, இந்த செயலை மட்டும் பாராட்டியிருக்கலாம். அப்போனா எடப்பாடி பாராட்டுக்குரிய மனிதன். அவர் அதெல்லாம் செய்யாதனால அவர் அறவேக்காடல் 1/4 வேக்காடு கூட எடுத்துங்களேன். பாராட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ குயிக்காக ஒரு தீர்ப்பு கரெக்டாக விசாரணை பண்ணி ஒரு ஆள் விடாமல் விசாரணை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விசாரணை பண்ணி எடுத்திருக்காங்க. பாராட்டு. அது அரசியலுக்காக பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு, பேசக்கூடாது. திமுக தான் எல்லா இடத்துலையுமே நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே உதவி போக்குவரத்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நான் எடப்பாடியை பற்றி பேச மாட்டேன். எடப்பாடி எங்களுக்கு பிடிக்காது. திமுக தான் ஆட்சியிலே எல்லாமே நல்லது, கட்டுது, போக்குவரத்து எல்லாமே நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வழியா ஒருத்தவங்க மேலே ஒரு தவறு செஞ்சுட்டாரு, ஒரு வன்முறையில் ஈடுபட்டார், அவர் மேலே கேஸ் போட்டு ஆளை பிடிச்சி உடனே நடவடிக்கை எடுத்தாக்கா அதை பாராட்டணும். அவர் மேலே நம்ம சலுகை கொடுக்கக்கூடாது. உடனே பிடிச்சி கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போகணுமே, மறுநாள் அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதுக்கான முயற்சியை கவர்மெண்ட் செஞ்சால் தான் அதுதான் கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டை தான் மக்கள் விரும்புவாங்க. இல்லைன்னு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போனால் வேறு வேலை இல்லையே. இருக்க ஒரு தப்பு, அதுக்கு சரியான பொறுப்பு கிடச்சி போச்சு. தீர்ப்பும் 5 மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு. அப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு தீர்ப்பும் 3 மாதம் 4 மாதத்தில் சீக்கிரம் மக்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணும். அதைத்தான் எதிர்பார்க்க. இந்த அதிமுககாரங்க கேஸை 20 வருஷம் 25 வருஷம் இழுத்துக்கிட்டே போனால் நல்ல கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதான் நல்ல கவர்மெண்ட்டு. அரபு நாடு மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் கரெக்டாக தீர்ப்பு கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டு. ஒரு கேஸை சீக்கிரம் முடிச்சாக்கா அவங்களுக்கு அதில் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி புலம்புறாங்க. இதுதான் உண்மையான தீர்ப்பு. விஷயத்தை அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சானா அவனுக்கு தண்டனை சீக்கிரம் கிடைஞ்சா தான் அவனுக்கு மற்றவங்களும் பயம் போகும். சீக்கிரமாக விசாரிக்கிறது நல்ல விஷயம். இவர் திருப்பி தப்பு பண்ணுற மாதிரியே அசால்ட்டாகவே உள்ள ஜெயிலு ஜாலியாக இருக்கிறானுங்க. அவர் 10 வருஷம் 5 வருஷம் கேஸ் நடந்து அவனுக்கு என்ன பயம் இருக்க போகுது? சீக்கிரமாக அந்த முடிவு ஓடுறது தான் நல்ல விஷயம். அது இல்லை, அவங்க சுருதியமாக அந்த கேஸை முடிச்சுக்கானா அவங்க தான் அவங்க பாராட்டணும். இவர் எதுக்கு அது கவலைப்படாத பற்றி? குற்றம் செஞ்சவங்களும் கவலைப்படணும். இவர் ஏன் கவலைப்படாதுன்னு தெரியலையே. பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைம்மா அவங்களுக்கு இப்போ. அதனால் அது ஏதாச்சும் ஒன்று பேசணுன்றதுக்கோசம் பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி மனசு உண்மையிலே அவர் மனசு தொட்டு நெஞ்சு தொட்டு சொன்னார்னா இந்த தீர்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குன்றத அவங்க சகாக்கள் கூட சொல்லியிருப்பாங்க.
அதை வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அதிமுக, அதனால் பாராட்டு மனசு வராது. நீ என்ன தான் நல்லது போனாலும் திமுக கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குயிக்காக ஒரு தீர்ப்பு வருதுன்றதை பாராட்டலாம், தப்பு இல்லை, கண்டிப்பாக பாராட்டலாம். அவர் மக்கள் போட்டு ஓட்டு போட்டு ஆள் இல்லைம்மா. சும்மா வேற ஒருத்தன் ஜெயிச்சு முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயிச்சு சீட்டை வாங்கி ஆர்டர் பண்ணி வேற மாதிரியே செஞ்சு வாங்கினது தான் அது. அவன் ஒன்றும் பெரிய முதலமைச்சர் இல்லை, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சது கிடையாது. புரியுதா? அவன் சும்மா அப்படியே போட்டு ஆர்டர் பண்ணி கையில் காசு அடிச்சு அந்த விஷயத்தை, அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சானா அவனுக்கு தண்டனை சீக்கிரம் கிடைஞ்சா தான் அவனுக்கு அந்த மற்றவங்களும் அந்த பயம் போகும். சீக்கிரமாக விசாரிக்கிறது நல்ல விஷயம். இவர் வந்து திருப்பி தப்பு பண்ணுற மாதிரியே அசால்ட்டாகவே உள்ள ஜெயிலு ஜாலியாக இருக்கிறானுங்க. அவர் 10 வருஷம் 5 வருஷம் கேஸ் நடந்து அவனுக்கு என்ன பயம் இருக்க போகுது? சீக்கிரமாக அந்த முடிவு ஓடுறது தான் நல்ல விஷயம். நீதிபதி தான் 3 பேர் லேடிஸ் போட்டாங்க. தப்பு பண்ணக்கூடாது. அவர் வந்து ஒரு கட்சி விரோதத்தில் பேசுகிறாரு, பேசக்கூடாது. கண்டிப்பாக அரவு கிடையாது. அவருக்கு எந்த விதமான ஐடியாவே கிடையாது. ஏதோ அவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கார். அரசியலே சுத்தமாக தெரியல. காழ்ப்புணர்ச்சி, இவங்க ஜெயிச்சுட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி. பொள்ளாச்சியில் வந்து ஆட்சி கையில் இருந்துச்சு, அவங்க விசாரணை பண்ணல, அவங்க விட்டு வச்சுட்டாங்க. அதை இவர் வந்தால் திருப்பி வந்த காசை வெளியெடுத்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அது அவர் தான் அவமானம். அது அவங்க கேஸ் அவங்க எடுக்கவே இல்லை. எத்தனை வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குற்றவாளியை வந்து இத்தனை பெண்களை வந்து தாகம் முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வரும்போது சீக்கிரமாக அதை இது பண்ணணுமா இல்லையா? அவங்க அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. அப்போ மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னாங்க. அவர் எடப்பாடிக்கு வந்து அவர் அரசியல் இருக்கிறது தெரியணும். மக்கள் யாரும் விரும்பலை. ஜெயலலிதா அம்மாவோட அந்த கட்சியெல்லாம் போயிடுச்சு, சந்திரியாக போயிடுச்சு. ரெண்டாந்தரம் அவங்க இனிமேல் நிறைய பேர் வந்து இவர் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. இந்த அம்மா கேஸ் விஷயத்துலையும் அதுலேயுமே இந்த கட்சி விஷயத்துலையுமே அதிருப்தியாக இருக்காங்க. அவர் நம்ம எப்படியோ தப்பிச்சு வரணும், கேஸ் எல்லாம் இந்த மாட்டுக்கு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மாவெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமா. சும்மா போட்டு ஊட்டிகிட்டு இருக்கான், மக்களை போட்டு இதை கவர்ந்துக்கிட்டு வீணாக்கிறதுக்காக நீ ஆர்டர் பண்ணிட்டுருக்கிறான். வேறு ஒன்றும் கிடையாது. சரியில்லை, அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. போட்டு பிஜேபிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு அவன் சீனு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபியும் வராது, எடப்பாடியும் வரமாட்டான் தமிழ்நாட்டில். நியாயமான தீர்ப்பு, எந்த தீர்ப்பாக இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் உண்மையான தீர்ப்புக்கு ஆளுங்க. இந்த எடப்பாடிக்கு என்ன அரசியல் பண்ணணும்? இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. முதல்ல அந்த சார் யார், அந்த சார் யாருந்தார், அப்புறம் இந்த தம்பி யாருந்தார். இவங்களுக்கெல்லாம் ஒரு விளையாட்டாக போச்சு அரசியல்னா. ஒரு நியாயம்னா நியாயம். சரி, தீர்ப்பு கரெக்டாக வந்துருச்சா நல்லது, அவன் தண்டனை கொடுத்தாலும் ரைட்டு, அதுதான் தீர்ப்பு. சும்மா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது செஞ்சுட்டாக்கா அது ஏதோ கொல்லப்படியாக இருக்குது, அதனால தான் சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துட்டான்னு சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் மழை சொல்லி 3 மாதம் 6 மாதத்தில் தீர்ப்பு கொடுக்கணும். அதை தான் இந்திய மக்கள் விரும்புகிறாங்க. இனி போகிற காலத்தில் அதான் விரும்பும். கேட்டுத்தானே தான் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. தீர்ப்பு சீக்கிரம் வர நல்லதா, இழுத்துட்டு போகிறது நல்லதான்னு யார்கிட்ட வேண்டாம் கேளுங்க. இந்திய மக்கள் இந்திய சட்டத்துறையில் ஒரு நம்பிக்கையெல்லாம் போச்சு. இந்த மாதிரி தீர்ப்பு உடனே தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு சட்டத்தை ஒருத்தன் தப்பு பண்ணால் மழை விசாரித்து அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இந்த பொள்ளாச்சி கேஸ்லாம் பாருங்கள், 6 வருஷம் 7 வருஷம் அப்படிலாம் போகக்கூடாது. அதிகபட்சம் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இப்படியா ஒவ்வொரு கேஸும் 7 வருஷம் 10 வருஷம் கொண்டு போவாங்க. இந்திய சட்டத்துக்கு மரியாதைலாம் போச்சுங்க. இந்த மாதிரி சட்டங்களை சட்டு முடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தா தான் பயம் இருக்கும். ஏம்மா அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு எதனா மண்டையில் இருந்தால் தானம்மா அவர் பேசுவார். யாரோ சொல்லி கொடுத்து ஏதோ பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதாபிமானத்தோட அதிமுக விட்டுருங்க. எடப்பாடி ஒரு தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒரு தமிழ் குடும்பத்தை விவசாய குடும்பத்தை சேர்ந்து மனுஷன் சொல்கிறாரு இல்லையா? ஒரு மனுஷனா வந்து அது சொல்லலாமே, பாராட்டலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நீ ஏன் அதிமுக பேர் வச்சுன்னு இது பண்ணிக்கிற? சாதாரண ஒரு மனுஷனா நீ சொல்லியிருக்கலாம், பாராட்டியிருக்கலாம். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். தப்பு சொல்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் சரியாக சொல்லும்போது, சரியான தீர்ப்பு சொல்லும்போது அது ஒரு பாராட்டு கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை.